விதியும் சதியும் சேர்ந்து ஒரு உயிரை எடுத்தாலும் தர்மம் தலை காக்கும்னு சொல்லுவாங்க. தர்மம் காப்பாற்றும். நாம் செய்த தர்மம் நம் வாரிசுகளை காப்பாற்றும். முன்னோர்கள் செய்த பாவ புண்ணிய கணக்குன்னு ஒன்று இருக்குது. அதில் நம் உயிரை காப்பாற்றும். எவ்வளவு தான் நாம் நல்லது செய்து கொண்டே இருந்தாலும் அதை சலிக்காமல் அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ தான் நாம் சொத்து சேர்க்காட்டினாலும் பரவாயில்ல, புண்ணியத்தை சேர்த்து வையின்னு சொல்லுவாங்க. நாம் உயிரோடு இருக்கக்குள்ளே ஒரு உயிர் தெரியாது. நம்ம இறந்த வாட்டி தான் அந்த கூட்டத்தில் வருவாங்க பாரு, அப்போ தான் தெரியும் நம்ம செய்த பாவ புண்ணிய கணக்கு எல்லாம். அடுத்தவங்க சொல்கிறத நம்மெல்லாம் கேட்போம். அதனால் முடிந்த அளவுக்கு தானம் செய்யுங்க. நல்லது செய்யாட்டினாலும் பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு யாரையும் துரோகம் செய்யாமல் இருங்க. அதுவே போதும். நாம் 7 ஜென்மத்துக்கு சேர்த்து வைக்கிற சொத்தே இதுதான். நாம் செய்கிற புண்ணியம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு புண்ணியம் செய்யுங்க. சொத்து நம்மளே வச்சுக்கிட்டா எப்படி நம்மளுக்கு தூக்கம் வரும்? அதே மாதிரி தான் இல்லாதவங்களுக்கு செய்யுங்க. அதுதான் தானம் தர்மங்கிறது. எப்படியாப்பட்ட உயிர் போகிற நிலையில் இருந்தாலும் அந்த தர்மம் காப்பாற்றும். வாழ்க்கை நல்ல மாதிரியாக நடத்துங்க.